ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னெல்லாம் வேலை செஞ்சேன்றதை பார்க்க போகிறோம். மஞ்சளை நல்லா ஆஃப் அன் ஹவர் வேக வச்சுட்டு இந்த மாதிரி தான் இருந்தது. ஆற வச்சுட்டேன். சைமல்டேனியஸாக ஆரம்பிச்சுட்டு ஆற வைக்கும்போது வீடு ஃபுல்லாக செம வாசனையாக இருந்து, பசங்களே ரொம்ப வாசனையாக இருக்குமா மஞ்சள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தம்பி தான் கட் பண்ணிகிட்ருக்காரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம் கட் பண்ணிகிட்ருந்தோம். பாப்பா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப கலரிஷாக சூப்பராக இருக்குங்க. நான் இப்போ தான் மஞ்சள் ஃபஸ்ட்டு டைமாக அரைக்கிறேன் வீட்டில். ஏன்னா கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு ஆர்கானிக்காக செய்யணுன்னா ரொம்ப பிடிக்கும். முதல்ல காலையில் போயிட்டு மஞ்சளை மாடியில் எடுத்துகிட்டு போய் காய வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் சிம்பிளாக இட்லி வேர்க்கடலை சட்னி ஊற்றியாச்சு. படம் பார்த்துக்கிட்டே நான் சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காயம், தக்காளி, முட்டை குழம்பு தான் வைக்கலான்னு பிளான் பண்ணேன். மத்தியானம் ஒரு வேலைக்கு மட்டும் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு வெங்காயம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு கூட போட்டுட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். அதனால தான் நான் அகலமான ஒரு கடாய் எடுத்திருக்கேன். எடுத்த பிறகு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டேன் பாருங்கள் கேஸை. முட்டையை உடச்சி ஊற்றின பிறகு நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா முட்டை வேகாது, ப்ளஸ் தெறிக்க ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் வெடிக்கவும் செய்யும். அதனால் முட்டை குழம்பு நீங்கள் சிம்லேயே வச்சு செய்யுங்க. முட்டை ஊற்றிட்ட பிறகு மிளகாய்த்தூள் வாசனை போகிறதுக்கு நீங்கள் ஹையில் வச்சா கூட ஓகே தான். பட் முட்டையை உடச்சி ஊற்றின பிறகு நீங்கள் ஹையில் வைக்காதீங்க. ஏற்கனவே ஒரு டைம் நான் கிளறி விட்டுட்டேன். இது செகண்ட் டைம். கொஞ்சம் குழம்பு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் அப்படியே வேக வச்சு சிம்லே வச்சு ஆஃப் பண்ணி இறக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் மேலேயே இருந்தது என்ன ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் போய் பார்த்தேன். மார்னிங் பார்த்திங்கன்னா கால்மெரி ஷாக்ஸு இதெல்லாம் இருந்தது, மேட்டு இதெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா இதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மேலே வரைக்கும் நல்லா காஞ்சிருந்தது. உள்ளுக்கு கண்டிப்பாக காஞ்சிருக்காதுன்னு எனக்கு தெரியும். இந்த பாருங்கள் அப்படியே இந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம லைட்டாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதையும் கலரி நல்லா காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பட்டு புடவைலாம் அயர்ன் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். என்னென்ன பட்டு புடவை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ட்ரை வாஷ்க்கு கொடுக்குறதா ட்ரை வாஷ்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அயனிங் மட்டும்னா அயனிங் அது மட்டும் பண்ண போகிறேன். ஸோ மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா மெரூன் கலர், இதான் எனக்கு கல்யாண புடவை. கீழே இருக்கிறது மருன்னு சொல்லுவாங்க, அதுக்கு புடவை. மூணாவது எனக்கு கிரகப்பிரவேசம் பண்ணாங்க, அந்த வீட்டோட புடவை. நாலாவது எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான். எல்லாமே ஒரு கலர் மாதிரி இல்லை. இதில் செலக்ட் பண்ணி எது எடுத்துகிட்டு போவேன்றது தெரியல. கொஞ்சம் யோசித்து தான் எடுத்துகிட்டு போகணும். அதனால் எனக்கு ஒரு ஐடியாக்காக எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். மண்டேலேருந்து ட்ரை க்ளீன் பண்ணுறத பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். வாஷ் பண்ணுறத அயர்ன் பண்ணணும். ஈவினிங் பசங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க. காளான் கேட்டாங்க. சரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கூட இல்லை வீட்டில், அதனால் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் காளானும் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்து அங்கங்கே வச்சுட்டு பசங்களுக்கு காளான் போட்டு கொடுத்துட்டேங்க. இப்படி தான் எனக்கு ஈவினிங் ரொட்டீன் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்தந்த வேலை செஞ்சேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until stay with me. Hey mom, bye.